செல்போனா மாறிவிட நான் ரெடி, அதுல சிம் கார்டா மாறிவிட நீங்க ரெடியா? மொபைலா மொபைலா, நான் உந்தன் போஸ்ட் பெய்டா ப்ரீபெய்டா, சொல் சொல். என்னம்மா செல்போனை பத்தி பாட்டு பாடிட்டு இருக்க அப்படின்னு கேக்குறீங்களா? ஆமாங்க, கெஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ கூட என்னோட வீடியோவை எப்படி நீங்க பார்த்துட்டு இருப்பீங்கன்னு எனக்கு தெரியல. ஏன்னா சில பேர் பார்த்தீங்கன்னா ஃபோனை எங்கே வேணால் எடுத்துகிட்டு போவாங்க, பாத்ரூமில் எங்கே வேணால் உட்காந்துக்கிட்டு அந்த மொபைல் மெசேஜ் அனுப்பிச்சிட்டு அப்படி தான் இருப்பாங்க. ஏன்னா செல்ஃபோனை ஸ்க்ரால் பண்ணாமல் அந்த விரலால் சும்மா இருக்க முடியாது இல்லை? இது ரைட்டா ராங்கா? ஹாய், கனவுகள் மேம்படும் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகேங்க. ஒவ்வொரு வாரமும் நான் ஒவ்வொரு புக் ரிவ்யூ பண்ணிட்டு வரேன். அந்த வகையில் இந்த வாரம் நான் ரிவ்யூ பண்ண போகிற புக்கோட நேம் டிஜிட்டல் மினிமலிசம், சூசிங் அ ஃபோக்கஸ் லைஃப் இன் அ நாய்ஸி வேர்ல்டு, ரிட்டன் பை கால் நியூபோர்ட். ஓகேங்க, டிஜிட்டல் மினிமலிசமா அப்படின்னா என்ன, இந்த டேர்ம்க்கு அர்த்தம் என்ன அப்படின்னு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்களுக்காக ஒரு சின்ன விஷயம் என்னன்னா, இப்போ நம்ம ஆப்ஸ் இல்லை மொபைலில் நம்ம ஸ்க்ரீன் டைம் எவ்வளோ நேரம் நம்ம யூஸ் பண்ணுறோம், இல்லை அதை எப்படி குறைக்கணும் அப்படின்னு கற்றுக்குறோம் பார்த்தீங்களா? அதுதான் டிஜிட்டல் மினிமலிசம் அப்படின்னு சொல்கிறது. ஓகேங்க, ரைட்டர் வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 1200 மெம்பர்ஸை செலக்ட் பண்ணிக்கிறாரு. செலக்ட் பண்ணிவிட்டு அவங்கக்கிட்டேருந்து மொபைலை வாங்கிடுறாரு, இந்த பிக் பாஸ் மாதிரி. ஸோ 30 டேஸ்க்கு வந்து இந்த மொபைல்லாம் யாருமே யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்போ எல்லோரும் இருக்காங்க, யூஸ் பண்ணாமல் இருக்காங்க. அதில் ஒரு ரிசல்ட் வருது. ஃபஸ்ட்டு வாலண்டியரை கூப்பிடுறாங்க. என்ன ரிசல்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகேங்க, இந்த 30 டேஸ் மொபைல் எல்லாமே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. முக்கியமாக நான் என் கிட்ஸோட நல்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணேன் அப்படின்னு சொன்னாங்க. இன்னொருத்தர் ஒரு ஆன்சர் பண்ணியிருந்தாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து இப்போ மொபைல் யூஸ் பண்ணதுனால டெய்லியுமே என்னோட குழந்தையோட லஞ்ச் பாக்ஸில் ஒரு டிராயிங் வச்சுருவேன். ஸோ அப்போ அந்த டிராயிங் வச்சும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட குழந்தைக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாயிரும். இன்னைக்கு என்னோட அப்பா என்ன வச்சாங்க டிராயிங்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆசையாக பார்ப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு கனெக்டிவிட்டி வந்துருச்சு ஃபேமிலியோட அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஓகே, அப்போது ரைட்டர் தெரிஞ்சுக்கிட்டாரு. ஓகே ஃபைன், அப்போ டிஜிட்டல் மினிமலிசம் அப்படின்றது முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இதை எப்படி நம்ம ஒரு மொபைலுக்கு வந்து அடிக்ட் ஆகிருக்கோம் அப்படின்னு ஃபர்ஸ்ட் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு ரைட்டர் சொல்கிறாருன்னா, இப்போ நம்ம உட்காந்துட்டு இருக்கோம், நோட்டிஃபிகேஷன் வந்து பார்க்குறோம், அதுவே வருது. அடிக்கடி நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சுன்னு பார்க்குறதே ஒரு மாதிரி பைத்தியக்காரத்தனை தான். ஆனால் சில பேருக்கு என்ன பழக்கம் இருக்குன்னா, 5 மினிட்ஸ்க்கு ஒரு தடவை வேலை பார்ப்பாங்க, வருவாங்க, மொபைல் ஆன் பண்ணி பார்ப்பாங்க. ஓ எனக்கு எந்த மெசேஜ் வரலையா, திரும்ப போயிட்டு வருவாங்க பார்ப்பாங்க, எந்த லைக்குமே வரலையா அப்படின்னு ஸ்ட்ரெஸ் ஆகிடுவாங்க. ஸோ இப்படி பார்த்தே அடிக்கடி ஸ்ட்ரெஸ் ஆகுறாங்க பாருங்கள் மொபைலை பார்த்து. ஸோ இதுதான் மொபைலுக்கு நம்ம தீவிரமாக அடிக்ட் ஆகிருக்கோம் அப்படின்றது ஒரு சிம்டம் கொடுக்குது. ஓகேங்க, சரி, இதுலேருந்து மொபைல் அடிக்ட் ஆகிருக்கோம் அப்படின்னு தெரியுது. ஸோ என்னென்னலாம் இதனால பிரச்சனை வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிலிக்கான் வேலிலாம் இருக்குல்ல பார்த்தீங்களா, இந்த சிலிக்கான் வேலிக்குள்ள நம்மளோட பிரெயின் தாங்க டார்கெட். எப்படி வந்து ஒரு டொபாக்கோ கம்பெனிக்கு வந்து நம்மளோட லங் வந்து டார்கெட்டாக இருக்கோ, அந்த மாதிரி இந்த சிலிக்கான் வேலியில் ஒர்க் பண்ணுறவங்களுக்குலாம் யார் டார்கெட்டு, நம்மளோட பிரெயின் தாங்க டார்கெட்டு. அது உங்களை சொல்லி தப்பு இல்லை. அதாவது ஒரு ஆப் வந்து ரொம்ப நேரம் யூஸ் பண்ணுறோம், ஒரு சோஷியல் மீடியா ரொம்ப நேரம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அது உங்களை சொல்லி தப்பு இல்லை. அவங்க அந்த ஆப் வந்து டெவலப் பண்ணும் போதே இப்படி தான் யோசிப்பாங்க. அதாவது ஒரு பிரெயினை வந்து எப்படி நம்ம ரொம்ப நேரம் வந்து அடிமையாக்குறது, ரொம்ப நேரம் எப்படி வந்து பிரெயினை வந்து நம்ம டெம்ப்ட் பண்ணி அந்த ஆப்பை நம்ம வந்து யூஸ் பண்ண வைக்கிறது அப்படின்றது அவங்களோட மெயின் டார்கெட்டாக இருக்கும். ஸோ அதை வச்சு தான் டெவலப் பண்ணுறாங்க. ஸோ அதனால தான் வந்து நம்மளால் வந்து வெளியே வர முடியல. ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷன்லாம் வந்து இந்த ஃபேஸ்புக்கோட தீம்லாம் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர், ஒயிட் கலர் அந்த மாதிரி தான் இருக்கும். அப்போ வந்து நோட்டிஃபிகேஷனை வந்து நிறைய பேர் பார்க்கல. இந்த ரெட் கலரில் ஒரு நோட்டிஃபிகேஷன் வருதுன்னு வச்சுக்கோங்க, டேஞ்சர் அப்படின்னு தெரிஞ்சாலுமே கூட அந்த ரெட் என்னவா இருக்கும், என்ன டேஞ்சராக இருக்கும் அப்படின்னாவது நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம்ல. அதனால நிறைய நோட்டிஃபிகேஷன் வந்து ரெட் கலரில் வர மாதிரி பண்ணுறாங்க. ஓகே சரி, இது பண்ணுறோம் அப்படின்னா இதனால் வேற என்ன பிரச்சனை வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னொன்று ஒன்று சொல்லுவாங்க, சென்ஸ் ஆஃப் அன்பிரடிக்டபிலிட்டி அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. அது என்ன சென்ஸ் ஆஃப் அன்பிரடிக்டபிலிட்டினா, இப்போ வந்து நீங்கள் ஒரு போஸ்ட் போடுறீங்க அப்படின்னா அந்த போஸ்ட்டுக்கு லைக் வந்திருக்கா வரலையா, ஒரு நாள் லைக் வரும், ஒரு நாள் லைக் வராது. அப்போ நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா அன்பிரடிக்டபிலிட்டி. இன்றைக்கி என்ன நடக்கும், இன்றைக்கி ரீல்ஸ்க்கு என்ன நடக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம மைண்டு தோணுதில்ல. ஸோ அப்படி வரும்போது டோப்பமைன் வந்து நமக்கு அதிகமாக சுரக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திடீர்னு என்னோட போஸ்ட்டுக்கு வந்து நிறைய லைக்ஸ் போட்டு ஏ அப்படின்னு சொல்லி நம்ம கிளாப் பண்ணுறோம்ல. ஸோ அப்போ வந்து நம்ம டோப்பமைன் வந்து அதிகமாக சுரக்குது அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம்.
ஸோ அப்போ வந்து சில சமயம் டோபமைன் அதிகமாக சுரக்குது, அப்படி கம்மியாக இருக்கும்போது நம்மளோட ஆக்டிவிட்டிஸ் வந்து மூட் ஸ்விங்ஸ் அப்படின்றது வந்து நமக்கு நிறைய வந்துட்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, நம்ம ஒருத்தரை டேக் பண்ணுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ டேக் பண்ணும்போது அந்த ஒரு பர்சனுக்கு வந்து நம்ம என்ன ஆயிருக்கோம்னா ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். இதை பார்க்குற இன்னொருத்தருக்கு வந்து ஒரு மாதிரி வந்து சேட் ஆயிரும். டேய், நீ என்னோட ஃப்ரெண்டுன்னு சொன்ன, ஆனால் நீ என்னை டேக் பண்ணவே இல்லை அப்படின்னு. ஒரு நாள் அவன் மறந்துருப்பான் பர்த்டே விஷ் பண்ண, ஆனால் இன்னொருத்தருக்கு விஷ் பண்ணி டேக் பண்ணி ஸ்டோரியிலலாம் மென்ஷன் பண்ணு. நேற்று வந்து என் பர்த்டேன்றதே நீ மறந்துட்ட, ஆனால் இன்னைக்கு அவனை நீ ஸ்டோரியில் மென்ஷன் பண்ணியிருக்கல, அப்படின்னா நீ என்ன மாதிரி ஞாபகம் வச்சுக்கன்னு சொல்லி சண்டை வந்துடும். ஸோ இது நமக்கு ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ் ஆயிரும். இந்த ஏன்ஷியன் டேஸ்லலாம் பார்த்தீங்கன்னா ட்ரைப்ஸ் எல்லாம் ஒருத்தரோட ஒருத்தர் கனெக்ட் ஆகிருப்பாங்க. இந்த கனெக்டிவிட்டி அப்படின்றது நமக்கு வந்து நேச்சராகவே நம்ம ஜீனில் கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போது நம்ம என்ன நினச்சிக்கிறோம், நம்ம நிறைய சோஷியல் மீடியா யூஸ் பண்ணுறதுனால, நிறைய ஃபாலோவர்ஸ்லாம் இருக்கனால, ஓகே நம்ம கூட நிறைய பேர் கனெக்டில் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணிக்குவோம், ரொம்ப சந்தோஷப்பட்டுக்குவோம். ஆனால் உண்மையுமே நம்மளோட எல்லாரும் கனெக்டடாக தான் இருக்காங்களா அப்படின்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா கிடையவே கிடையாதுங்க. இன்னொன்று இந்த ரைட்டர் என்ன சொல்கிறாருன்னா, சும்மா சும்மா எல்லாத்தோட போஸ்ட்டுக்கும் படி லைக் பண்ணுங்க, லைக் போடுங்க, கமெண்ட் போடுங்கன்னு போடாதீங்க, சும்மா சும்மா லைக் பண்ணிட்டு இருக்காதீங்க அப்படின்றாரு. ஏன் அப்படின்னா நமக்கு நாளடைவில் வந்து அது ஒரு வியாதியாகவே மாறிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ திவ்யா நீ லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்கன்னு சொல்றியா அதெல்லாம் அப்படின்னு கேட்டால் அதெல்லாம் அப்படி இல்லைங்க. ரொம்ப டே ஃபுல்லாக சும்மா அதையே பார்த்துட்டு லைக் போடணும், போடாட்டி இவங்க தப்பாக நினச்சிருவாங்களோ, ஒரு மாதிரி மென்டலி ஸ்ட்ரெஸ் ஆகிறோம் பார்த்தீங்களா, அதுதான் தப்பு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போது இன்னொன்று நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சரி இது எப்படி தான் ஸ்டாப் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து நம்ம எல்லா இதுலேயுமே வந்து ஒரு ப்ளஸ்ஸு ஒரு மைனஸ் இருக்கும் இல்லையா. பாசிட்டிவ் அப்படின்னு ஒன்று இருந்தால் ஒரு நெகட்டிவ்னு ஒன்று இருக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம ஆண்ட்ராய்ட் ஃபோன்லேயே ஒன்று கொடுத்துருப்பாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஜிட்டல் வெல்பீயிங் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இது எத்தனை பேர் பார்த்துருப்பீங்கன்னு தெரியல. இந்த டிஜிட்டல் வெல்பீயிங்குள்ளே போனீங்கன்னா நம்ம எந்த ஆப்பை எவ்வளோ நேரம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு டைம் செட் பண்ணிக்கலாம். டைமர் செட் பண்ணிட்டோம்னா அதுக்கு மேலே ஓகே இன்னைக்கு வந்து 45 மினிட்ஸ் தான் நான் இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அதுக்கப்புறம் ஒரு டைம் ரிமைண்டர் நமக்கு வந்துடும். ஓகே ஃபைன், 45 மினிட்ஸ்க்கு மேலே நம்ம யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி வந்து தோணிடும். அடுத்து வந்து டிஎன்டி, டு நாட் டிஸ்டர்ப் மோட் அப்படின்னு ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா. அது வந்து டு நாட் டிஸ்டர்ப் மோட் போட்டுட்டோம்னா கூட நம்ம வந்து இது தூங்குற டைம் அப்படின்னு செகண்ட் கால் மட்டும், இம்பார்ட்டன்ட் கால் மட்டும் வர மாதிரி ஆப்ஷன்லாம் கூட செட் பண்ணலாம். இதெல்லாம் நம்ம வந்து யாருமே கண்டுக்கிறது இல்லை. கெட்டதும் கொடுத்த ஃபோன் வந்து நமக்கு நல்லதையும் கொடுத்துருக்கு. அடுத்து இன்னொரு ரைட்டர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, இது ஆனால் எனக்கு ரொம்ப கஷ்டமாக தோணுச்சுங்க. செல்ஃபோன் ரொம்ப சோஷியல் மீடியா யூஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு ஒரு 30 days பிரேக் எடுத்துக்கோங்கன்னு சொல்கிறாரு. எப்படிடா 30 days பிரேக் எடுக்கிறது, இப்போ இருக்க வேர்ல்டில் அப்படி எடுத்தோம்னா நம்மளை வேலையை விட்டே தூக்கிடுவாங்கங்க. பார்த்தீங்கன்னா இப்போ எஜுகேஷன் ஃபீல்டெல்லாம் பார்த்தீங்கன்னா 12 ஆப்ஸ்க்கு மேலே நம்ம யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. அப்போ எப்படி ஃபோன் இல்லாமல் இருக்கிறது அப்படின்னா, அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்னென்னா 30 days பிரேக் எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் ஃபோன் யூஸ் பண்ணுறது நமக்கு அவ்வளோ பிடிக்காது. அப்படின்னாலும் எவ்வளோ நேரம் யூஸ் பண்ணோம், எதுக்கு நான் ப்ரியாரிட்டி கொடுக்கணும் நாம் டிசைட் பண்ணி ஒரு 40% குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்கிறார். இல்லைன்னா இன்னொன்று சொல்கிறார், ஒரு 10 daysக்கு பிரேக் எடுத்துகிட்டு எங்கேயாவது வெளியே போங்க. வெளியே போகும்போது வந்து அந்த மொபைல் டேட்டாக்கு ரீசார்ஜ் பண்ணாதீங்க, ஒன்லி கால் மட்டும் வர மாதிரி பண்ணிக்கோங்க. மொபைல் டேட்டாக்கு ரீசார்ஜ் இல்லாமல் இருந்தாலும் நீங்கள் சோஷியல் மீடியா பார்க்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, அதாவது இப்போ இந்த கால்குலேட்டர்லாம் இருக்குல்ல மொபைலில், எதுக்கு எடுத்தாலும் நீங்கள் மொபைல் எடுத்து கால்குலேட்டர்லாம் போடாமல் நீங்கள் இந்த பழைய காலத்து மாதிரி நோட்லலாம் எழுதி பாருங்கள். அதே மாதிரி இப்போ டைம் பார்க்கணுன்னு நீங்கள் மொபைல் எடுத்து பார்க்குறீங்க, அப்போ தான் நம்ம நோட்டிஃபிகேஷன் வந்த உடனே வந்து நம்ம பார்க்கணுன்னு தோணுது. அப்போ நீங்கள் வந்து டைம் வந்து ஒரு கிளாக்கோ இல்லை வாட்சோ அதில் பாருங்கள் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்போ வாட்சில் எங்கெங்க நான் வரேன், இப்போ நம்ம ஸ்மார்ட் வாட்ச் கட்டிகிட்டு இருக்கோம், அதுலேயே நோட்டிஃபிகேஷன் வர மாதிரி தானே நம்ம செட் பண்ணியிருக்கோம். ஓகே டன். இது எனக்கு ரொம்ப ஒர்க் அவுட் ஆயிருக்கு. என்னென்னா நோட்டிஃபிகேஷனை கம்ப்ளீட்டாக ஆஃப் பண்ணி வச்சிடணுங்க. அப்போ தான் வந்து நாம் எப்போ வந்து பார்க்குறோமோ அப்போ தான் வந்து என்ன மெசேஜ் வந்திருக்குன்னு தெரியும். நோட்டிஃபிகேஷன் ஆஃப் பண்ணி வச்சுருந்தோம்னா நாம் ஏதோ என்னது நமக்கும் மொபைலுக்கும் கனெக்ஷனே இல்லாத மாதிரி இருக்கும். ஸோ அப்போ வந்து நம்ம அடிக்கடி மொபைல் எடுத்து பார்க்க மாட்டோம். இது கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகுதுங்க. ஓகே ஃபைன். இன்னொன்று சொல்கிறாரு, கண்டிப்பாக நம்ம ஒரு விஷயத்துக்கு அடிக்ட் ஆகிட்டோம்னா அதுலேருந்து வெளியே வரதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம். அப்போ என்ன சொல்கிறேன்னா, ஒரு டைம் செட் பண்ணிக்கோங்க, ஒரு 1/2 hour இல்லை 45 minutes. லூஸ் தனம் பண்ணுறதுக்காக வந்து நான் யார் ப்ரொஃபைல் வேணாலும் பார்ப்பேன், ட்விட்டர் பார்ப்பேன், இன்ஸ்டாகிராம் பார்ப்பேன், ரீல்ஸ் பார்ப்பேன், யார் என்னை கேள்வி கேட்கக்கூடாதுடா அப்படின்ற மாதிரி நம்ம ஃப்ரீயாக அந்த மாதிரி நம்ம வந்து ஒரு 45 minutes அதுக்குன்னே டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம். அப்போ வந்து நமக்கு வந்து அந்த அடிக்ஷன் வந்து ரொம்ப வராது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்தது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னா, சாலிட்யூடு. இந்த சாலிட்யூட் அப்படின்னா நம்ம என்ன தப்பாக நினச்சிக்கிறோம், ஏன் சாலிட்யூட் நானும் தான் என்ஜாய் பண்ணுறேன், அதாவது எப்படி தனியாக உட்காந்து பாட்டு கேட்குறது, தனியாக உட்காந்து யூடியூப் பார்க்குறது, அது கிடையாதுங்க சாலிட்யூட். சாலிட்யூட்னா சாலிட்யூட் தனியாக உட்காரணும். தனியானா உங்களோட நீங்கள் உட்காரணும். உட்காந்து கையில் மொபைலில் எதுவுமே இல்லாமல் சும்மாவே உட்காந்துருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு.
அதாவது நாம் வந்து நம்மளை பற்றி யோசிக்கிறது, அதை பற்றி பண்ணுறது, நம்ம அடுத்து என்ன பண்ணலான்னு பண்ணுறது, பிளான் பண்ணுறது, போயம் எழுதுறது, அந்த மாதிரி பண்ணணும். அடுத்து நெக்ஸ்ட் வந்து வாக்கிங் போக சொல்கிறார். ஏன்னா வாக் போகிறப்ப தான் வந்து நமக்கு நிறைய ஐடியா தோணும். இந்த வாக்கிங் போகிறப்பையும் காதில் ப்ளூடூத்தை மாட்டிட்டு பைத்தியம் மாதிரி ஃபோனில் பேசிட்டு, அங்கே தூரத்தில் பார்த்தா பைத்தியம் வர மாதிரியே இருக்கும் நம்ம பேசிட்டு போகிறது. ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணாமல் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபோனை கம்ப்ளீட்டாக வீட்டில் வச்சுட்டு தனியாக ஜாலியாக நடந்து போய் நேச்சர் என்ஜாய் பண்ணலாம். இல்லைன்னா ஒன்று பண்ணலாம், 2 ஃபோன் வச்சுக்க சொல்கிறார். ஒன்று கீபேட் ஃபோன், இன்னொன்று வந்து டச் ஃபோன். டச் ஃபோனை வந்து வீட்டில் வச்சுட்டு கீபேட் ஃபோன் ஏதோ அவசரத்துக்கு மட்டும் ஃபோன் பண்ணுற மாதிரி மட்டும் கீபேட் ஃபோனை எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை கம்ப்ளீட்டாக வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கு வேறு என்ன ஸ்டெப் சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்க்ரால் பண்ணுறதுக்கு கையில் அதுக்கு மட்டும் வேலை கொடுக்காம வேறு எதாவது வேலை செய்யலாம். சும்மா வீட்டில் நம்ம இந்த கைவினை பொருட்கள், இந்த சாஃப்ட் டாய்ஸு, பேகு பின்னுறது, இல்லை சமைக்கிறது, அதுவும் இல்லைன்னா இதை ரிப்பேராவது பண்ணுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. மற்ற வேலை மாதிரி கைக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, நம்ம உடம்புல இருக்க பார்ட்ஸு ஏதாவது வேலை செய்யும்போது ஆக்டிவேட் ஆகிறத விட சில சமயம் சும்மா இருக்கும்போது ஆக்டிவேட் ஆகிற பார்ட்ஸ்லாம் கூட இருக்குது. ஸோ அந்த மாதிரி நம்ம சும்மா உட்காந்து அந்த பார்ட்ஸை ஆக்டிவேட் பண்ணுவோமே அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இப்போ இருக்க வேர்ல்டுக்கு இந்த டிஜிட்டல் மினிமலிசம் அப்படின்ற புக் வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால் கண்டிப்பாக எல்லோரும் படிங்க, முக்கியமாக யங்ஸ்டர்ஸ் படிச்சிருங்க. ஓகேவா? ஸோ இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் நோட்டிஃபிகேஷன் ஐக்கான் பெல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் ஒவ்வொரு தடவை போடுற வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். அண்ட் செல்ல குட்டீஸாக என்ன பண்ணுறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களும் பண்ண சொல்லுங்கள். ஓகே, தேங்க்யூ.